எப்பேராயுமின் பின் அறுப்பு நல்லதல்லவா? சோர்ந்தும் பின் தொடர்ந்தார்கள். உங்கள் மாம்சத்தை கிழித்துப் போடுவேன். 2 ராஜாக்களையும் பிடித்தான். சேபாவையும் சல்முன்னாவையும் கொன்றான். கதர் உங்களை ஆளுவார். அந்த எப்போது கண்ணியாயிற்று. அபிமேலேக்கு 70 சகோதரரை கொன்றான். யோத்தாம் கெரிசீமில் நின்று கூப்பிட்டான், நான் என் கொழுப்பை விடுவேனா? முட்செடியிலிருந்து அக்கினி புறப்படட்டும். தேவன் பொல்லாத ஆவியை அனுப்பினார். கூட்டையை தீயினால் அழித்தார்கள். ஒரு ஸ்திரீ எந்திரக் கல்லை போட்டாள். பெண் கொன்றாள் என்று சொல்லாதபடி கொல். தேவன் அபிமேலேக்குக்கு தண்டனை அளித்தார். இஸ்ரவேலை ரட்சிக்க தோலா எழுந்தான். இஸ்ரவேலர் பாகல்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அந்நிய தேவதைகளை நீக்கி கர்த்தரை சேவித்தார்கள். யெப்தா பராக்கிரமசாலியாய் இருந்தான். மூப்பர் யெப்தாவை அழைக்கப் போனார்கள். ஜனங்கள் அவனை தலைவனாக வைத்தார்கள். யெப்தா ராஜாவுக்கு தூது அனுப்பினான். கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் வந்தது. யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். அவன் மிகவும் பெரிய சங்கரமத்தை செய்தான். அவன் மகள் தப்புடன் நடனமாடி வந்தாள். யெப்தா தன் வஸ்திரத்தை கிழித்து அழுதான். அவள் மலைகளில் தன் கண்ணிமைக்காக அழுதாள். ஷிப்பொலேத் என்று சொல்லக்கூடாமல் போனது. அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தான். கர்த்தரின் தூதன் அந்த ஸ்திரீயுக்கு தரிசனமாகி, தூதன் பலிபீகத்து அக்கினியில் எரிந்து போனான். அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையைப் பெற்று சிம்சோன் என்றாள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வல்லமையாய் இறங்கினாள். அவன் சிங்கத்தின் லோத்திலிருந்து தேனை சாப்பிட்டான். சிம்சோன் அவர்களிடம் ஒரு விடுகதையை சொன்னான். அவன் மனைவி அவன் முன்பாக அழுது கொண்டிருந்தாள். அவன் 30 பேரைக் கொன்று வஸ்திரங்களை எடுத்தான். சிம்சோனின் மாமனார் அவனை உள்ளே போகவிடவில்லை. அவன் கேதிகளையும் தோட்டங்களையும் தீயினால் எரித்தான். பிலிஸ்தியர் அவளையும் தகப்பனையும் நெருப்பினால் எரித்தார்கள். அவன் அவர்களை மகா சங்கரமாக முறியடித்தான். அவர்கள் அவனை 2 புது கயிறுகளால் கட்டினார்கள். அவன் கைகளிலிருந்த கயிறுகள் எரிந்த நூல் போலாயிற்று. அவன் கழுதையின் தடையெலும்பால் 1000 பேரைக் கொன்றான். தேவன் ஒரு பள்ளத்தை பிளக்கப் பண்ணினார். சிம்சோன் வாசல் கதவுகளை தோளில் சுமந்து கொண்டான். தலீலாள் சிம்சோனை நோக்கி, உன் பெலம் எதில் என்றாள். அவன் கயிறுகளை நூல் போல அறுத்துப் போட்டான். அவள் அவன் தலையின் ஜடையை க்ஷவரம் பண்ணினாள். பிலிஸ்தியர் அவன் கண்களை பிடுங்கி பந்தித்தார்கள். தாகோன் தேவனுக்கு பலியிடக் கூடினார்கள். சிம்சோன் தூண்களை தொட்டப் பார்க்கக் கேட்டான். அவன் பெலமாய் சாய்ந்தான். வீடு விழுந்தது. மீகாவின் தாய் ஒரு சிலையை உண்டாக்கினாள். மீகா நோக்கி, எனக்கு ஆசாரியனாயிரு என்றான். அந்த லேவியன் மீகாவின் ஆசாரியனானான். 5 பேர் லாயீசுக்கு போய் பார்த்தார்கள். தாங்கோத்திரத்தில் 600 பேர் புறப்பட்டார்கள். அவர்கள் சிலையையும் ஏப்போதையும் எடுத்தார்கள். மீகா தன் தேவர்களை எடுத்தார்கள் என்று அழுதான். அவர்கள் தன் நகரத்திற்கு தான் என்று பெயரிட்டார்கள். அந்த மனுஷன் தன் மறுமணியாட்டியோடு புறப்பட்டான். அவன் கிபியாவின் வீதியிலே உட்கார்ந்திருந்தான். ஒரு முதியவர் அவரை தன் வீட்டுக்குள் அழைத்தான்.
பொல்லாத மனுஷர் வீட்டை வளைந்து கொண்டார்கள். அவர்கள் அவளை விடியும் வரை அவமானப்படுத்தினார்கள். அவன் அவள் உடலை பரகித் துண்டாக்கினான். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரு மனதாய் கூடினார்கள். பென்யமினர் 700 கவன் வீசுவோரை வைத்திருந்தார். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் முன்பாக அழுத்தார்கள். கிபியாவில் துமகுமுன் எறும்பியது. 600 பேர் ரிம்மோன் கண்மலை புக்கர்கள். ஒரு கோத்திரம் குறையக் காரணம் என்னவென்று அழுத்தார்கள். அவர்கள் யாபேஷ் கிலேயாது குடிகளை அழித்தார்கள். பென்யமினர் திரும்பினார். அவர்களுக்கு மனைவிகள் கிடைத்தார். சீனோவின் குமரத்திகளை பிடித்தார்கள். அவன் தன் பார்வைக்கு சரியானதை செய்தான். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. நகோமி தன் புருஷனையும் பிள்ளைகளையும் இழந்தாள். ஓர்பாள் முத்தம் செய்தாள். ரூத்து நகோமியை பட்டிக்கொண்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றாள். வார்க்கோதுமை அறுப்புக் காலத்திலே பேத்லஹேமுக்கு வந்தார்கள். அவள் போவாசின் வயலில் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். போவாஸ், இவள் யாருடைய பெண் என்றான். போவாஸ் ரூத்தை நோக்கி, என் பெண்களோடே இரு என்றான். அவள் தரையிலே முகம் குனிந்து வணங்கினாள். அவள் பொறுக்கின வார்க்கோதுமையை தன் மாமியிடம் காண்பித்தாள். நீ குளித்து எண்ணெய் பூசிக்கொண்டு களத்திற்குப் போ. அவள் மெல்ல வந்து அவன் பாதத்தில் படுத்துக்கொண்டாள். அவன் 6 படி வார்க்கோதுமையை அவளுக்கு கொடுத்தான். சுதந்தரவாளி தன் பாதரட்சையை கழற்றினான். போவாஸ் ரூத்தை மணந்து கொண்டான். நகோமி அந்த பிள்ளையை தன் மார்பில் அணைத்துக் கொண்டாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அவள் கர்த்தரின் வீட்டுக்குள் போகும்போது அழுதாள். அவள் மனக்லேசமாய் கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். ஏலி அவளை நோக்கி, சமாதானத்தோடு போ என்றான். அன்னாள் ஒரு ஆண் பிள்ளையைப் பெற்று சாமுவேல் என்றாள். அவள் பிள்ளையையே கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தாள். அன்னாள் ஜெபித்து, என் இருதயம் கர்த்தரில் களிகூர்கிறது என்றாள். ஏலியின் குமாரர் பொல்லாத மனுஷராயிருந்தார்கள். சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பாணிவிடை செய்தான். அவன் தாய் அவனுக்கு ஒரு சட்டை கொண்டு வந்தாள். உன் உரத்தை தரித்துப் போடுவேன் என்று தேவன் சொன்னார். சாமுவேல் கர்த்தரின் ஆலயத்திலே நித்திரை பண்ணினான். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். கர்த்தர் வந்து நின்று, சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேல் கர்த்தரின் தீர்க்கதரிசி என்று எல்லாரும் அறிந்தார்கள். நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.